ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 5/8/2022 ஆடி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் முழுக்கவும் சுவாதி நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மீன ராசி நேயர்கள். ஆக மீன ராசிக்காரர்கள் எடுக்கின்ற காரியம் அனைத்திலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது மேன்மைகளை கொடுக்கும். இன்றைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் ராகு பகவான் மேஷ ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த ராகு 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் கரிநாள். பொதுவாகவே இந்த கரிநாள் பற்றி உங்களுக்கு தெரியும். தனி மனித சுபங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த கரிநாளை பொறுத்தவரையிலும் இந்த தெய்வீக காரியங்களில் ஈடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல நாளுங்க. அந்த வகையில் இன்றைய தினம் அஷ்டமி திதி, வளர் விரைதனில் வருகின்ற அஷ்டமி திதியும் நடப்பில் வருகின்ற நாளாக அமைவதனால் பைரவ பெருமானை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பைரவ பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள். ஆக அன்பு நண்பர்களே, உங்களுக்கு என்னவெல்லாம் பொருளாதார ரீதியாக ஏற்றம், குடும்ப ரீதியாக ஏற்றம், புத்திர பாக்கிய ஏற்றம்னு எந்த விஷயங்கள்லாம் நன்மைகள் நடக்கணுமோ அதையெல்லாம் வேண்டி பைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் வருகின்ற சுவாதி நட்சத்திரம் சுக்கிர ராகு சேர்க்கை தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருப்பதனால் பொதுவாக இது ஆண்களுக்கு இந்த சேர்க்கை திருமணத்தை தாமதப்படுத்துகின்ற அல்லது திருமணத்தை மந்தப்படுத்துகின்ற, அந்த முயற்சியை மந்தப்படுத்துகின்ற ஒரு சேர்க்கை. ஆக திருமணம் ஆகாமல் இருக்கின்ற சுக்கிர ராகு சேர்க்கையின் உங்கள் ஜாதகத்தில் இருந்து திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பைரவரை வழிபடுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் என்று நான் கூற மாட்டேன். அனைத்திலும் சற்று பின்னடைவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, எதை எடுத்தாலும் நீங்கள் சில காரியங்களை நான் முடித்தே தீருவேன் என்று விடாப்பிடியாக இறங்குவீர்கள். ஆனால் அது கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியாக இருக்கும். இந்த நாளில் ஏற்படுகின்ற நட்பு வட்டாரங்கள் நிச்சயம் நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆக இன்றைய தினம் முழுக்க அமைதி காப்பது சிறப்பானது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் வெளியூர் வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். அதே நேரத்தில் இன்றைய தினம் செலவுகள் சற்று எல்லை கடந்து நடைபெறுகின்ற நாளாக இருப்பதனால் விரயங்களை குறைக்க வேண்டிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியம். அதிலும் குறிப்பாக இரவு உறக்கம் இன்றைய தினம் சரியாக வராது. ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஆக ஆரோக்கிய ரீதியான மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகளும் உண்டு என்பதனால் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியங்களெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான அமைப்புகளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் வியாபார தொழிலிலும் நல்ல லாபங்களை ஈட்டி கொடுப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் எல்லாம் குறைந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாகவோ அல்லது மற்ற ரீதியாகவோ இருந்து வந்த எதிரி தொந்தரவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராமல் உங்களை விட்டு விலகிய வண்ணம் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சகல அமைப்புகளிலும்
ஏற்றங்களை மட்டுமே வழங்குகின்ற ஏற்றகரமான நாளாக அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் தொட்ட காரியம், வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்து நல்ல மேன்மையை பெறுகின்ற அற்புதமான நாள். அதிலும் குறிப்பாக வெளியூர் முயற்சிகள், வெளிநாடு முயற்சிகள் போகணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இது இன்னும் சிறப்பான நாள். அது மட்டும் இல்லாமல் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல நாள். ஆனால் வேலை கிடச்சதுக்கப்புறம் வேலை விடணுங்கிறத மறந்துடக்கூடாது நண்பர்களே. அதே போல் இன்றைய தினம் ஒரே நேரத்தில் 2 தொழில் 3 தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. சமூகத்திலையும் ஓரளவு நல்ல அந்தஸ்தோடு இருக்கின்ற ஒரு வாய்ப்பினை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களினை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாள். தொலைதூர பயணங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய நபர்களினுடைய சந்திப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மறைமுகமாலாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத டெக்னிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தகப்பனாருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்கிறீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை வந்துடும். அது சம்மந்தமாக எதுவும் வாய் திறக்காமல் இருக்கிறது தாங்க நல்லது. வாழ்த்துக்கள். கன்னி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் அப்படி ஒன்றும் பெரிய ஏற்றமான நாள் என்று நான் கூற மாட்டேன். எதை எடுத்தாலும் சற்று பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் எதிர்கொள்ளுவது மாதிரியான நாள். ஆக அனைத்திலும் விட்டு கொடுத்து நிதானமாக சென்று விடுவது நல்லது. நமக்கு 1008 கனவுகள் இருக்கலாம், ஆனால் அதற்கான காலம் வந்தால்தான் அது நனவாகும் என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் அமைதி காப்பது மேன்மை தரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து வெளியில் செல்லுவதை தவிர்த்து கொள்ளுவது சிறப்பு. வாழ்த்துக்கள். துலாம். துளாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பொதுமக்களிடையே அல்லது வெளியிட தொடர்புகள் இந்த மாதிரியான அமைப்புகளில் மேன்மை உண்டு. இங்கே இருந்துக்கிட்டே வெளியில் வேலை வாய்ப்புகளை தேடுவார், அங்கிருந்து ஒரு ஆள் வேலை பார்த்து கொடுப்பார். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் வெளி வட்டார தொடர்புகள் வலுவாக இருக்கின்ற ஒரு நாளாகவும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெருகுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஆனால் கணவன் மனைவி உறவுன்னு வருகின்ற பொழுது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். தொட்ட காரியமெல்லாம் துலங்குகின்ற சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற மேம்பட்ட நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் வியாபாரத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தும். எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி சம்பாதனையை வலுப்படுத்தும். ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் மனமானது இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும்னு அதிக லாப எண்ணங்களை நோக்கி நகருகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அவ்வாறாக அதிக லாபங்களை நோக்கி நகர்ந்தாலும் கூட இன்றைய தினம் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை செய்து முடிப்பதற்கு மிகவும் சிரமப்படுவீர்கள். ஆக பெரிய எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. காதலில் சற்று கவனம் தேவை. குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வாங்க வேண்டும் இந்த பொருள் வாங்க வேண்டும்னு அதிக பொருட்சேர்க்கையில் ஈடுபடுகின்ற நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது. உங்களுடைய தனிப்பட்ட சுகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரினுடைய ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் என்பதனை மனதில் வைத்து கொள்வது சிறப்பு. பொருளாதாரத்தினை பொறுத்தவரையிலும் கணிசமான வரவு உண்டு. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல உதவிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்குகின்ற நாள். நீங்கள் செய்கின்ற முயற்சிகளெல்லாம் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக எந்த முயற்சியையும் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்கான சில வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல ஓரளவு வருமானத்தை கொடுக்கின்ற நாள்.
நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த வட்டிகளை எல்லாம் நீங்கள் வெளியில் பணம்லாம் விட்டுருக்கீங்கன்னா அந்த வட்டிகள்லாம் வசூலாயிரும். அதே நேரத்தில் பணவரவுக்கு மேன்மையை கொடுக்கின்ற இந்த நாள் ஓவராக பில்டப் பண்ணி ஏதாவது பேசிட்டு சிக்கிக்குவீங்க. ஆக என்ன பண்ணணும், பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இருப்பதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.